சூரியன் எஃப்எம் 93.5 நடத்தக்கூடிய 5வது முறையாக ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கக்கூடிய வர்ணங்கள் ஆயிரம் என்ற இந்த மாபெரும் ஓவியப் போட்டிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இப்போது வருகை என வரவேற்கின்றோம். தன்னுடைய ஆழ்மனதிலிருந்து தான் வளர்ந்த அந்த நிலையிலிருந்து அல்லது தான் வாழ்ந்த காலத்திலிருந்து சில நினைவுகளை வச்சு அதையே கனவாக்கி அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர்தான் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய சேர்மன் திரு மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய தங்கவேலு ஐயா அவர்கள். ஒரு பெரிய கரவொலியை நம்ம கொடுக்கணும். அவருடைய எண்ணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறமோ இனமோ ஜாதியோ மொழியோ ஒருவனை பிரிக்க கூடாது, திறமை என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் தேசம் போற்றும் விதம் வாழ வேண்டும் அப்படிங்கின்ற ஒரே ஒரு சிந்தனையோடு தான் இந்த 2 இன்ஸ்டிடியூட்டையுமே அவர் ஆரம்பித்தவர். அப்படிப்பட்டவர் தான் இப்போது மேடைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய ஐயா தங்கவேலு ஐயா அவர்களை நாம் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நான் இந்த ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த வரவேற்பை அளிப்பதில் பெருமை கொள்கின்றேன். ஒவ்வொரு குழந்தையினுடைய எண்ணங்கள் 1000 எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் இந்த டிராயிங் அப்படிங்கிறது. இந்த கேம்பஸ்க்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். I'd like to call Manju ma'am on stage and give her a formal recognition for taking the very first franchisee from us. Students, please don't lose your focus and discipline. This is my simple message from Sri Shakti International School. மிகுந்த நன்றிகள். Thank you. எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கே உரிய பாணியில அவர் பதிவு செய்திருக்கிறார். புத்தகத்தை எடுத்து படித்தால் இந்த சமூகம் உங்களை அறிவாளின் மட்டும்தான் சொல்லும். ஆனால் நீங்கள் பேசினால், கவிதை வாசித்தால், ஓவியம் வரைந்தால் உங்களை கலைஞன் என்று சொல்லும் இந்த உலகம். ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குற விட ஒரு 20 தூரிகை, ஒரு 30-40 நிறங்களை வர்ணக்கலவையெல்லாம் வாங்கி வெள்ளைத்தாளெலாம் வாங்கி கொடுங்க. உங்கள் குழந்தை அறிவாளியாவதை விட கலைஞனாக இருப்பது தான் இந்த சமூகத்திற்கு ஆகச்சிறந்த ஒன்று என்பதை அருள் கூர்ந்த பெற்றோர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.